வணக்கம். ஆய்வு களத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிமுக அரசு தமிழகத்தின் நிதி நிலையை பாழ்படுத்திவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. புள்ளி விவரங்களை ஊடக செய்திகளிலிருந்தே எடுத்து அடுக்கியிருக்கிறார். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இருபுறத்து வாதங்களையும் இன்றைய ஆய்வுக்களம் முன்வைக்கிறது. பங்கு பெறுவோர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார், திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், ஓய்வு பெற்ற பொருளாதார பேராசிரியரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கல்வியாளர் அணி தலைவருமான திருமதி ராஜலட்சுமி ஆகியோர். நேயர்களே, சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள். ஆய்வு களத்திலிருந்து வணக்கம். முதல்ல பேராசிரியர் ராஜலட்சுமி, உங்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்பதை விட ஒரு பொருளாதார பேராசிரியராக இன்றைய தேவைப்படுகிறீர்கள். 3.5 வருஷங்களுக்குள்ள தமிழக அரசாங்கத்தையே திவாலாக்கி நிதி நிலையை தெருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இத்தகைய பெருமைக்குரியவர்கள் தான் ஜெயலலிதா கட்சியினர்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. திவாலாகிச்சுன்ற அளவுக்கு நம்ம பார்க்கணுமா, இல்லை யதார்த்தத்தில் என்ன இருக்கு நிலவரம்? அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட், அது நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரு பட்ஜெட்லேயும் எவ்வளவு இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லுவோம். அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு ஒரு அரசும் சொல்லணும். அதாவது திராவிட கட்சிகள் எதிர்கட்சிகள்னு வரும்போது ஒரு கட்சி இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நிதியே ஒன்றும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஏடிஎம்கே தலைவர் சொல்கிறதும், அதுக்கப்புறம் இவங்க ஆட்சியின் போது இப்படி இப்போ தமிழ்நாடு ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அந்த முதலமைச்சர் உண்மையாக முதலமைச்சர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கிறதா. அதனால யாருனாலும் அந்த கிரைசிஸை இப்படி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்னு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது, நாங்கள் மத்திய அரசிடம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறது வழக்கம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட 2 டிஎம்கே இருந்த எப்பவும் சரி, ஏடிஎம்கே இருக்க போகவும் சரி, இந்த நிதி மேலாண்மை, அந்த நிதி எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கங்கிறதோட பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது மானியங்களை முதலில் அறிமுகப்படுத்தினது டிஎம்கே தான். நம்ம நாட்டில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு 25% 26% 80s வர 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 இம்ப்ரூவ் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதனால் அந்த மானியங்களுடைய தாக்கம் அந்த நிதி பற்றாக்குறைகள் எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கலால் வரியை சார்ந்து இருக்கும் ஒரு தன்மையும் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 700 crores சர்ப்ளஸ் பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாதி வருஷத்துல 7000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு டெபிசிட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் 6 மாதத்தில் அதான் எப்படி பண்ணுறாங்க. அது வருமானம் வரக்கூடிய வழிகள், அதாவது வரி வழியாக வருமானம் வரலாம், பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வரலாம், இந்த பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் லாபகரமாக இயக்கினால், இது ஈவன் மின்வாரியத்தை கூட லாபகரமாக இயக்கினால் ஒரு வருமானம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருக்கிறது உண்மை. ஆனால் இது 2 கவர்மெண்ட்டுக்கும் இடையில, பழைய ஆட்சிக்கும் சரி இந்த ஆட்சிக்கும் கிடையாது. இது 88, 89 பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் ஒரு அப்சல்யூட் கிரைசிஸ் இருந்தது. அது சமயத்தில் இவங்களுக்கும் சில சமயம் டெபிசிட் 6.2% இருந்திருக்கு, அவங்களும் 7% வரைக்கும் டெபிசிட் போயிருக்கு. அதனால இதை ரொம்ப ஒன்றும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. இயல்பான ஒன்று தான். இன்றைக்கு கலைஞர் அதை எடுத்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு, புள்ளி விவரங்களோட கொடுத்துருக்காரு, பொருளாதார நிபுணர் ஆலோசனையோட ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அது உண்மையிலே ஒரு அரசியலுக்காக தான் என்பது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது பேராசிரியர் சொன்னதை நான் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முடக்கத்தினுடைய சூழ்நிலையிலே தான் இந்த அரசாங்கம் இருக்குன்றது தான் சொல்லணும். அரசு இயந்திரமே இன்றைக்கு முடங்கி போயிருச்சு, அரசு இயங்கம் இன்றைக்கு சரியாக இயங்கி இருந்தால் இந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்காது என்பதுதான் எங்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. குறிப்பாக சொன்னால் 1,80,000 கோடி ரூபாய் கடனை இன்றைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு தொற்றிருக்கிறது. இதை இந்த அரசாங்கம் திவாலாகி போய்விட்டது என்று தானே சொல்ல முடியும். வேறு எப்படி இதை சொல்ல முடியும் என்று எனக்கு ஆட்சிக்கு புதுசா இவங்க வாங்கின சேர்த்தன கடை மட்டும் 1,00,000 சொச்சம் கோடியா? ஆமா, உங்களுக்கு சார், அதாவது எங்களுடைய ஆட்சி அவர்களுடைய ஆட்சி என்பதை தாண்டி அரசு நிர்வாகம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் நாளைக்கு எதிர்க்கட்சியாக மாறலாம், நாங்கள் ஆட்சிக்காக வரலாம். ஆனால் அரசு நிர்வாகம் என்பது கான்ஸ்டன்ட், இட் இஸ் அன் கான்ஸ்டன்ட், இது ஒரு நிரந்தரமான தன்மை. நீங்க அரசு நிர்வாகத்தை குறை கூறுவது தனியாக இருக்கிறது. இந்த பினான்சியல் கிரைசிஸ் பத்தி நீங்க சொன்னதுதான் உங்களையும் சேர்த்தே தான் நீங்க குற்றம் சாட்டுகிறீர்கள். அதிமுகவை மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள். இல்லை, அதாவது எங்களையும் சேர்த்து குற்றம் சாட்டுவோம் என்று அவர்களை என்று சொல்லவில்லை.
இந்த ஆட்சியிலே அதிகப்படியான விஷயங்களை, கடன்களை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். வரவேண்டிய வருவாய் ஆதாரத்தை இவர்கள் சரியாக வசூலிக்கவில்லை என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பாக இன்றைக்கு மின்சார வாரியத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் 50,000 கோடி ரூபாய் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு முன்னாலே கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். எப்படி இந்த இத்தனை ஆயிரம் கோடி கடன் உங்களுக்கு வந்தது? 12,000 கோடி ரூபாய் கடனை நாங்கள் வருவாய் ஆதாரத்தின் மூலம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி முதலிலே ஒரு உயர்வை காட்டினார்கள். அதற்கு பிறகு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு இவர்களுக்கு உயர்த்தியதற்கு பிறகு மின்சார கட்டணத்தை மீண்டும் இப்பொழுது ஒரு 15% உயர்த்தியிருக்கிறார்கள். ஆக 50% நோக்கி இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு தொடர்ச்சியாக மின்சார வாரியம் இன்றைக்கு நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலே 4 நிறுவனங்களிடமிருந்து வர வேண்டிய வருவாய் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வரவேண்டிய நிலுவைத் தொகை இருக்கிறது. அதை தமிழக அரசு இதுவரைக்கும் வசூலிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு இத்தனை 1000 கோடி ரூபாய் கடனை இவர்கள் ஏன் வாங்கி வைத்தார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்தார், 110 விதியின் கீழே அறிவித்த எந்த திட்டங்களுக்கு 5 திட்டங்களுக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் அவர்கள் அரசாணையின் மூலம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாத திட்டங்களினுடைய எண்ணிக்கை மட்டும் 200 திட்டங்களை தாண்டி இருக்கிறது. ஆக ஒரு முதலமைச்சர் சட்டசபையிலேயே அறிவித்த திட்டங்கள், இன்றைக்கு அவர் முன்னாள் முதலமைச்சராகிவிட்டார், இன்றைக்கு வேறொரு முதலமைச்சராக வந்திருக்கிறார், அவருடைய தலைமையின் கீழே தான் நான் இயங்குகிறேன் என்று சட்டசபையிலேயே இன்றைய முதலமைச்சர் சொல்லுகிறார். அப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சரினுடைய அறிவிப்புகளை கூட இந்த ஆட்சி இன்றைக்கு நிறைவேற்ற முடியாமல் தள்ளாட்ட நிலைமையில் இருக்கிறது. டாஸ்மாக் வருவாயை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி நடத்திவிட முடியும் என்று இந்த அரசாங்கம் கனவு கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, பேசலாம். திரு ஆவடிக்குமார், பொதுவாக தமிழக அரசின் நிதிநிலை மோசமாக இருக்குதுங்கிறத பத்திரிகை செய்திகளின் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறாரு. பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இன்றைய முதலமைச்சர் எழுதியிருப்பதன் அடிப்படையிலும் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்போ நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை என்பது எப்பவுமே ரொம்ப சீராக இல்லை. ஒரு காலத்தில் ஆட்சி விட்டு போக சொல்ல கருணாநிதி சொன்ன வார்த்தை, கஜானா காலியாக தான் வச்சுருக்கேன், ஆனால் களஞ்சியத்தை நிரப்பி வச்சுருக்கேன்னு சொன்னார். ஆக கஜானாவை காலி வச்சே பழக்கப்பட்டவர் கருணாநிதி. இன்றைக்கு கருணாநிதி இவ்வளோ கடன் வந்துருச்சேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதே அவருடைய ஆட்சி காலத்தில் கடன்கள் தொடர்ந்து வாங்கப்பட்டது. இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே இருந்த ஆட்சியில் அடுத்து சொல்ல கடன் வாங்கி வட்டி கட்டுற நிலையில் உருவாக்கிட்டு போனீங்கன்னு சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேட்கின்ற பொழுது இதே கருணாநிதி சொன்னார், கடன் வாங்கிறது சகஜம், குடும்பத்தில் கூட கடன் வாங்குவாங்க, குடும்பம் இருக்கவங்களுக்கு கடன் வாங்குறத பற்றி தெரியும், இந்த அம்மாவுக்கு குடும்பம் இல்லை அதனால் கடன் வாங்குறத பற்றி தெரியலன்னு சொன்னவர் கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு கடனை பற்றி கண்ணீர் வடிப்பதை பார்க்கின்ற போது தான் இது ஒரு கபட நாடகம், இது அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை பலகீனப்படுத்த வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பொங்கல் பரிசை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அறிவிச்சிருக்கிற நேரத்தில் அதை திசை திருப்பறதுக்கு இந்த பணம் கூட கிடைக்காது, அரசாங்கத்தில் கஜானா காலி ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, அதனால் இதெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களை, அந்த ஊழியர்களை, அந்த பணியாளர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு இது ஒரு சுயநலத்தின் காரணமாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு. இன்றைக்கி பேசுகின்ற போது சொன்னாங்க, ஏதோ இந்த அரசாங்கம் செயல்படலை, அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் தான். இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சிகள் கூட இன்றைக்கு சுயமாக செயல்பட முடியல. இன்னும் சொல்ல போனால் எழுந்திருக்கவே முடியாத திமுக இன்றைக்கி எதிர்த்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக முதல்ல தன்னையே ஒரு நிலைநிறுத்தி கொள்ள முடியல. இன்றைக்கி அவங்க எடுக்கிற முடிவுகளெல்லாம் இன்றைக்கி அவர்களுடைய பலகீனத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. எந்த வகையிலும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், பயந்து ஓடியவர்கள், சிதறி கிடப்பவர்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக வருவதற்கு இந்த அரசாங்கத்தை எதிரியாக கருதினால் அல்லது அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை வாங்கும் போது கடன் வச்சுட்டு போனாங்கன்னு வழக்கமா சொல்றது வழக்கம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இல்ல சொல்றது வழக்கம். அதாவது 6 மாதத்துல உங்கள்ட்ட இந்த கேள்வியை நாங்க இல்ல 3 ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வி நீங்க அவங்க வச்சுட்டு போக சொல்ல எவ்வளோ கடனை வச்சாங்கன்னு தெரியும். அந்த கடனுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ வட்டி கட்டுறன்னு தெரியும். அந்த வட்டி கட்டுற தொகையும்
அந்த அவங்க வச்சுட்டு போன கடனை தான் இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்கு. சார், அதாவது ஆக புதுசா நீங்க பேசலாம், குறிக்கிறல நான் பேசி முடிக்கிறேன். மின்சார வாரியத்தை பற்றி பேசுகின்ற யோகியதை திமுக கிடையவே மின்சார வாரியத்தை சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில திவால் நிலையில வச்சுட்டு போனவங்க 50,000 கோடி கடனை திமுக உருவாக்கி வச்சது. 50,000 கோடி மட்டும் கடன் மட்டும் இல்ல, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் வங்கியா போய் கடன் கட்டாங்க. ரிசர்வ் வங்கி வந்து கடனை கொடுக்காதீங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்ட நிலையில தமிழ்நாட்டில் போக்குவரத்து நிர்வாகத்தில் மின்சார நிர்வாகத்தை வைத்தவர்கள். ஆக தமிழ்நாட்டை திவாலாக்கியவர்கள், தன்னுடைய குடும்பத்தை கொள்ளையடிக்க வைத்து கொடுக்க வைத்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கஜானாவை பற்றி கடன் வந்ததுன்னு தான் கேட்கிறோம். தவறான குற்றச்சாட்டு. சிறைச்சாலையில் இல்லாமல் ஜாமீனில் வெளியேறுகிற ஒரு கட்சியினுடைய சிறையில இருந்து இன்னைக்கு பிணையில வெளியேறுகிற கனிமொழியை இன்னைக்கு மகளிர் அணி செயலாளர் ஆகி வச்சுட்டு இங்க வந்து யோகிய மாதிரி பேசுறது இன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு யார்? நீங்கள் சொல்லுங்க. அன்பழகனுடைய மைத்துனர் கிருஷ்ணசாமி மேல வழக்கு இல்லையா? கொள்ளையடித்தாங்க, அரசு கஜானாவை சூறையாடியவர் அன்பழகனுடைய மைத்துனர் கிருஷ்ணசாமி. அந்த வழக்கை நடத்த முடியுதா? கருணாநிதி மேல பூச்சி மருந்து கூட கேஸ் நடத்துறீங்க. இல்ல, இப்ப யாரால அதிகமா குரல் உயர்த்த முடியுங்கிற போட்டி இல்ல, மக்கள் நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல மன்னிக்கணும், மாங்காய் பிடித்ததோ கருணாநிதியும் திமுகவும் ஊழலை பத்தி பேசக்கூடாது. நீங்கள் வந்து தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியின் கீழ் இருக்கிறவர்கள், நீங்கள் அதை பத்தி பேசணும். புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் ஃபிகர் பேசுங்க. 94,000 கோடி எப்படி கடன் இருந்ததுன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்குறதுக்கு நீ யாரு? கடனை உருவாக்குறது மக்கள் பிரதிநிதி. இன்னைக்கு திமுக அடித்த கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு கடங்கார மாநிலமாக மாற்றப்பட்டது. திமுக ஆட்சி. நீங்க வைக்கிற வாதங்களே வைங்க, ஒவ்வொருத்தரா வைங்க. நேயர்கள் இணைப்புல இருக்கீங்க. முதல் நேருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்னங்க? என் பேர் கே. ரவிச்சந்திரன், பண்ருட்டிலிருந்து பேசுறேன் சார். கேளுங்க ரவிச்சந்திரன். சார், அண்ணா திமுக ஆட்சியிலையும் அப்படிதான் இதே சொல்றாங்க, திமுக ஆட்சியிலும் தான் சொல்றாங்க. ஹலோ, சொல்லுங்க கேக்குது. அதனால வளர்ச்சி திட்டத்தை பத்தி பேசி நம்முடைய தமிழகத்தை எப்படி முன்னேற்றலாம் இந்த ஒரு கருத்தை ரெண்டு பேருமே சொல்றாங்க. ரெண்டு பேரும் இவங்க குற்றம் சாட்டுறாங்க, அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அப்ப நாங்க என்ன ஓட்டு போட்டவங்க மடையனா இல்ல நீங்களே முடிவு பண்ண சொல்லுங்க. சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? சொல்லுங்க. மிஸ்டர் ஜெயராஜ் சார் பேசுறேன் நினைக்கிறேன் சார், திமுக. கேளுங்க சார். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதிநிலை அறிக்கை வந்து இதுக்கு முழுக்க காரணமே நீங்க தான் சார். நீங்க வந்து எந்த கஜானாவும் இப்ப எந்த ஒரு அமைச்சரோ தேவையில்லாத செலவு எல்லாம் தவிர்த்துட்டாங்க சார். இந்த நிதிநிலைக்கு முழு காரணம் நீங்க சொசைட்டில தள்ளுபடியான 7,400 கோடி ரூபாய் தான் சார். எனக்கு ரொம்ப பாலான காரணமே நிதிநிலைக்கு முழு பொறுப்பை உங்க வச்சு தான் சார் இதை ஏற்கணும். அது எந்தவித மாற்று கருத்து கிடையாது சார். அழைப்புக்கு நன்றி. ஜெயராஜ், உங்க பதில் என்ன? 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ததுதான் நான் சொல்றேன். அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது பொதுமக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசான் மக்கள் நல அரசாக இருக்க முடியும். மிகப்பெரிய ஒரு கடன் சூழ்நிலையில் இருந்த பொழுதும் கூட்டுறவு சங்கங்களினுடைய கடனை தள்ளுபடி செய்து பல பேரினுடைய வீடுகளை ஜப்திகளில் இருந்து காப்பாற்றியவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர். அதைத்தான் இன்றைக்கு வந்து ஒரு பினான்சியல் கிரைசிஸாக இன்றைக்கு ஒரு சிலர் பார்க்கிறார்கள். அதையும் தாண்டி அரசு நிர்வாகத்தை இயக்க வைத்து ₹1 1 கிலோ அரிசி வரைக்கும் கொடுத்த ஆட்சி திராவிட முதல்ல இருக்கிறவங்க எளிதாக இருக்கும், போக போக சுமை கூட அடுத்து வரவங்களுக்கு கடினமா இருக்கும். அதாவது போக போக இவர்கள் வருவாயை ஈட்டவில்லை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வர வேண்டிய வருவாய் ஏன் வசூலிக்கவில்லை என்றுதான் கேட்கிறோம். நாங்கள் கேட்கிற கேள்வி அதுதான். நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களின் பார்வையில பாருங்கள். அதாவது என்ன வசூலிக்கல, ஏன் வசூலிக்க முடியல? அதாவது 236 திட்டங்களை முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 116 திட்டங்களுக்கு அரசாணைகளை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 120 திட்டங்களுக்கு இன்றைய தேதி வரை அரசாணை கூட போடவில்லை. காரணம், நிதிநிலை வரவில்லை, வருவாய் இல்லை. வருவாய் இல்லாமல் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் ஈட்ட வேண்டிய வரவேண்டிய வருவாய் 1000 ரூபாயிலிருந்து வர வேண்டிய வரி வருவாயும் வசூலிக்கவில்லை. புதியதாக உற்பத்தி திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. அதிகமாக மின்சார உற்பத்தி திட்டங்களுக்கு அதிகமாக இவர்கள் கடன் வாங்குகிறார்கள். மின்சார கொள்முதலை நிறுத்தி இருந்தாலே
இந்த அளவுக்கு திட்டங்களை வந்திருக்காது. 14 ரூபாய் 15 ரூபாய் என்று எதற்காக இவர்கள் ஒரு யூனிட் மின்சாரத்தை வெளியில இருந்து வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெளிவா சொல்லுங்க. 4 நிறுவனங்கள் சார் 4 நிறுவனங்களிடமிருந்து வாங்கியிருக்காங்க. அந்த வருவாய் குறைகிறது, வரி வசூல் சரியில்லைன்னு சொல்றீங்களே, அதை எப்படி கடந்த ஆண்டு இதே காலத்தோடு ஒப்பிட்டு சொல்றீங்களா? இல்ல இன்னும் நிதியாண்டின் மீதி காலம் மீதியாண்டு இந்த 6 மாதங்கள் இருக்கிறது சார். இந்த 6 மாதங்களில் 4 லட்சம் கோடியாக கடன் பொதுத்துறை கடனோடு சேர்ந்தால் ஆகிவிடும் என்றுதான் இன்றைக்கு புள்ளிவரம் சொல்லுகிறது. 94,073,000 கோடி இவர்கள் 37 மாதத்தில் வாங்கிய மின்சார வாரிய கடன். எல்லாத்தையும் சேர்த்து உங்க ஆட்சியிலையும் சேர்த்து லட்சக்கணக்கான கோடிகள் வரத்தானே செய்யும். நான் 37 மாதங்களில் வெறும் 37 மாதங்களில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 94,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள் மின்சார வாரியத்திலே மட்டும். இது எப்படி வந்தது என்று கேட்கிறோம். அதாவது எப்படி வந்தது? 4 நிறுவனங்களிடமிருந்து வாங்கியிருக்கிறார்கள். 14 ரூபாய் 15 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறார்கள். அந்த 4 நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடாது என்று உத்தரவே இருக்கிறது. அதையும் மீறி வாங்குகிறார்கள். அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன், 91 லட்சம் டன் நிலக்கரி வாங்கியிருக்காங்க சார். 91 லட்சம் டன் நிலக்கரியில ஒரு டன் நிலக்கரிக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 2013 ஜூன் 2011 வரை 91 லட்சம் டன் வாங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு டன்னுக்கு 1,300 1,400 வரை விலை வித்தியாசம் இருக்கிறது. 1,300 ரூபாய் அதிகமாக கொடுத்து ஒரு டன் நிலக்கரியை வாங்கியிருக்கிறார்கள். மார்க்கெட் நிலவரத்தை விட இவங்க மின்சாரம் வாங்குவதிலே நீங்க செலவினத்தை சொல்றீங்க. வர வேண்டிய வரி வசூல் வரலன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுக்கான காரணம் தீர்வையிலிருந்து வர வேண்டிய வசூலை இவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் 726 கோடி ரூபாய் வசூலிக்கவே இல்லை. ஏன் வசூலிக்கவில்லை என்று தெரியவில்லை. அதே போல மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதற்காக GMR நிறுவனம் பெல் நிறுவனமிடமிருந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலிக்க வேண்டியதை வசூலிக்கவில்லை. இப்படி வர வேண்டிய வருவாய் ஆதாரங்களை இவர்கள் சரியாக அரசுக்கு கஜானாவிற்கு கொண்டு சேர்க்காத காரணத்தினாலே இன்றைக்கு இப்படி ஒரு தள்ளாட்டமான நிலைமையிலே இந்த அரசாங்கம் இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். சரி, காரணத்தோட சொல்லியிருக்கார் பதில். அதாவது இது காரணம் எல்லாம் இல்லை, இது விதண்டாவாதம். அதாவது இன்றைக்கு இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே ஏதோ சம்பந்தப்படாத, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, அவங்க நிர்வாகத்தில் தொடர்பு இல்லாதவங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அடிப்படை சொல்லக்கூடாதுங்க. இல்ல நான் சொல்ல ஒரு தமிழ்நாட்டினுடைய நிலவரம். இவங்க ஏற்கனவே ஆட்சி நடத்தினவங்க. அந்த ஆயத்தீர்வை வசூலுக்கு பதில் சொல்லுங்க. ஆயத்தீர்வை வசூல்லாம் சரியா நடந்திருக்கு. அதை பட்ஜெட் வர சொல்ல சட்டமன்றத்தில் அது சரியா கணக்கு தருவாங்க. ரோட்ல போறவங்க வரவங்க சொல்ற கணக்குக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். என்பது ஒரு மக்கள் பிரதிநிதி ரோட்டில் போகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, தவறான பதிவு. மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு மக்கள் என்ன இடம் தந்திருக்காங்கன்றது சட்டசபையில நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கற்பனையில எதுலயாவது நீங்க பதில் சொல்லலாம். ஆனா ரோட்ல போறவங்க வர்றவங்க என்ன சொல்ல முடியுது? கருணாநிதி கேட்டதை அடிப்படையாக நேரடியா இதுக்கு அவர் நேரடியா என்னுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்றாரா? இந்த பத்திரிகையில வந்தது. நல்லது, பத்திரிகையாளர்கள் ரோட்ல போற வர்றவங்க பத்திரிகையாளரா நான் சொல்லல. அதாவது ஒரு இவர் சொல்ற புள்ளி விவரம் எந்த ஆதாரத்தில் சொல்றாரு சார்? இது எல்லாமே என்ன ஆதாரம்? அரசாங்க நிர்வாகம் இல்ல, தகவல் உரிமை சட்டப்படி அந்த புள்ளி விவரங்களை வாங்கிட்டு வந்து சொல்றாரு. தகவல் என்ன நடந்ததுன்னு ஆத்தென்டிக் அங்க இருக்க அரசாங்கத்தோட சொல்றாரு. இவர் பாட்டு கற்பனையா ஏதாவது ஒண்ணு யாராவது சொல்றாங்கிறதுக்காக சொன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க? நான் கேட்கிறேன், நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, நான் கேட்க பதில் சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கு இவர் சொன்னாரு, இந்த GMR நிறுவனத்தில் 4 நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு அவர்கள் அந்த எரிபொருளினுடைய விலைக்கு தக்கவாறு விலை நிர்ணயம் செய்தது யாரு? இன்னைக்கு பொதுவா என்னன்னா, கருணாநிதி ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மை 2008 தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு அறிமுகப்படுத்துறாரு, மின்சாரத்துக்கு விடுமுறை தந்தாரு. அதையெல்லாம் இன்னைக்கு நீக்கி இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்வெட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. மின் தடைகள் சில நேரங்களில் ஏற்படுத்தக்கூடிய நிர்வாக தடங்கள் காரணமாக மின்வெட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு மேலே தொழிற்சாலை இயங்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் இருந்தது, இன்னைக்கு இயங்குது. ஆக இதையெல்லாம் நீக்கினதுக்கு பிறகு
இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களின் காரணமாக தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நிலையில் தனியார் இடத்துல வாங்கியிருக்காங்க. தனியார் கிட்ட அந்த சேவையை நம்ம பயன்படுத்தலைன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீடை இவங்க ஒப்பந்தப்படி தந்துதான் ஆகணும். அதுதான் தந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நமக்கு தேவையான நிலக்கரியை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரிய நிறுவனங்களுக்கு தேவையான நிலக்கரியை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடு போக மீதி எஞ்சியவை வெளிமார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நொடி பேராசிரியர், சில விஷயங்களை சேர்த்து சொல்லும்போது 4-5 லட்சம் கோடி கடன்னா தமிழ்நாட்டுக்கு 4-5 லட்சம் கோடி கடன்னு ரொம்ப வியப்பா வேதனையாகவும் இருக்கு. ஆனால் 13வது நிதிக்குழு அனுமதித்துள்ள அளவு என்பது மாநில உற்பத்தி மதிப்பில் கடனின் விகிதாச்சார அளவு 24.8% இருக்கலாம் என்பது 2012-13 ஆண்டின் இறுதி நிலவரத்தை நான் சொல்றேன். அப்பொழுது 24 வரை இருக்கலாம், 25 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் 20 தான் இருந்தது. அவங்க அனுமதிச்ச அளவை விட குறைவாக தான் இருக்குது ஒரு மாநில அரசு கடன். அது சிறப்பானதாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அது கூடி இருக்கலாம். மற்ற மாநிலங்கள் இப்படித்தான் இருக்குதா? அதாவது எந்த மாநிலங்கள் வளர்ச்சியை நோக்கி செல்கிறதோ நிறைய திட்டங்கள், இந்த ஜெயலலிதா அம்மையா கூட 235 திட்டங்களை 100வது அறிக்கையில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு உத்வேகம் உள்ள அரசு, தமிழ்நாடு அரசு, மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி அரசுகள் வந்து பஞ்சாப் இவங்கெல்லாம் வந்து நிறைய திட்டங்கள் செயல்படுத்தும் போது நிறைய நிதி தேவைப்படுகிறது. அதற்கு நிதி பற்றாக்குறைக்கு இந்த கடனை எங்கேருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சென்ட்ரல் கவர்மெண்ட், அடுத்தது பிஎஃப், அடுத்தது மார்க்கெட்டில். அந்த மார்க்கெட்டில் வாங்கினது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பீச்சை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 14% தான் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. அகில இந்திய அளவில் இது வந்து 27% இருக்கு மார்க்கெட்டில் வாங்குறது. இவங்க பெருவாரியாக 70% மேலே இவங்க வந்து இதில் டிபெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. பிஎஃப் வந்து எல்லாம் ஈக்குவல் தான். இவங்களும் 14% தான் வாங்குறாங்க. அகில இந்திய அளவுலையும் 14% தான் பிஎஃப்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க கடன் வாங்கக்கூடிய வழிகள் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் உலகத்தையே பார்த்தீங்க, உலக வங்கியும் எல்லா IMF என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மானியங்களை குறைத்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினுக்குள்ளே போகணுன்னு தான் இந்தியாவையே தள்ளிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த நேரடியாக அந்த வங்கி கணக்குகள் எல்லாம் தொடங்கி நேரடியாக ஒரு கிராஸ் சப்சிடைசேஷன் ஃபார்முலாவில் பணமாக கொடுப்போம். மானியம் என்று ஆகாமல் இதை கிராஸ் சப்சிடைசேஷன் ஃபார்முலானா அது அக்செப்டபிள் பிரின்சிபல் இன்டர்நேஷனலாக. அதன் மாதிரி பணமாக கொடுத்த முன்னிலைமை இன்றைக்கி எரிவாயு வந்திருக்கு, இது ஒன்றுலையாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த மானியங்கள் எப்படி வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உலக அளவுலேயும் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினில் பார்க்குறாங்க, இந்தியாவிலையும் பார்க்குறாங்க. இந்தியாவிலையும் அந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 88-89 ஒரு ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல் கிரைசிஸ் இருந்தது. அதற்கப்புறம் அப்போவுமே வந்து கிட்டத்தட்ட 16% 20% வந்து இந்த டெபிசிட் அதிகப்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதை எப்படி போன நீங்கள் ஏடிஎம்கே ரூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கொஞ்சம் சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க வந்த உடனே. அடுத்தது போன ஆண்டில் வந்து 13வது ஆண்டு வந்து 1740 கோடி ரூபா டெபிசிட் இருந்திருக்கு. அதற்கப்புறம் இப்போ தான் வந்து 6 மாதத்திற்குள் இது இவ்வளவு ஜாஸ்தியானது வந்து ஒரு கொஞ்சம் ரிமார்க்கபிள் டெபிசிட்னு சொல்லலாம். இது வந்து எங்கே செல்லும்? நான் ஒருவேளை இன்னொரு 6 மாதத்துக்குள்ள இதை சமாளித்து கொண்டு வந்துடுவாங்களா, எப்படி பண்ணுவாங்கன்னு. இந்த மின்சாரம் தான் இன்றைக்கி பிரச்சனை. எப்படி வந்திருக்குன்னா மின்சாரத்தில் வந்து இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு. ஆனால் இதுலேயே நம்ம வந்து கவர்மெண்ட் இன்னொன்று பார்க்கணுன்னா, நான் போன கவர்மெண்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்டில் மின்சாரமே இல்லைங்கிறது பெரிய பிரச்சனை. ஒரு எலெக்ஷன் போல் இஷ்யூவே அதுவாச்சு. அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு மின்சாரம் அவருக்கு ஐஓடி குமார் சொன்ன மாதிரி மின்சாரம் ஓரளவுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த இடையில இருக்க சிக்கல் வந்து தீர்மானிக்கப்பட்டால், சோலார் எனர்ஜியும் கொண்டு வரப்பட்டால் இந்த டெபிசிட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டெபிசிட் குறையும். மின்சாரம் இல்லைன்னா கடன் குறையும், மின்சாரம் வேணும்னா கடன் கூடும். ஆனா அந்த கடன் அவ்வளவு கூடி இருக்க வேண்டியதில் சில முறைகேடுகள் நடந்திருக்குன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். முறைகேடுகள் வந்து நம்ம வந்து 2 ஏடிஎம்கே பீரியட்னாலும் சரி, டிஎம்கே பீரியட்னாலும் சரி, இந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் இது இருக்கிறது வந்து நம்ம இது அக்செப்டபிள் ஃபேக்டா ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல முதல்லயே வந்து ஏடிஎம்கே பீரியட் வந்தோன்னா ஒரு சர்வே பண்ணாங்க. பண்ணும்போதே வந்து இந்த உள்ள இருந்த அந்த ஊழல் வந்து பெரிய விஷயம், அதனால தான் வந்து புது ப்ராஜெக்ட்லாம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் உள்ள ஊழலை விசாரிக்கணும்னு சொல்ற நீதிமன்ற உத்தரவை விரைவில் மதிக்க வேண்டிய கட்டாயம் கூட நேரலாம் என்று டெபிசிட் வந்து குறையும், பொருளாதார சீர்கேடு வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர், இப்போ கருணாநிதி அவர்களுடைய அறிக்கையில மற்றொரு முக்கிய விஷயம், வரி வருவாய் குறையுது ஏன்? கடந்த ஆண்டு இதே காலத்தில் இப்படி இல்லையே, இந்த ஆண்டு இதே காலத்தில் இவ்வளவு குறைஞ்சிருக்குதே, அப்போ இதற்கும் நிர்வாகத்திற்கும் தான் நேரடியாக தொடர்பு, ஆட்சியே முடங்கிவிட்டது எளிமையா சொல்றாங்க. உண்மையில் வரி வருவாய் குறைவதற்கு என்ன காரணம்? அதாவது வரி வருவாய் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவில் தாங்க இருக்குது. அந்த கலால் வருமானம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. இது வந்து ஒரு
சஸ்டைனபிள் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் தான் நம்ம சொல்லணும், நடத்தப்பட்ட வரி வருமானம். இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் வந்து டிஎம்கே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டதே தவிர பாதி ஆண்டு காலம் தான் இருக்கேன் இல்லையா. அவங்க போன வருடம் இப்படி நடந்தது, இப்போ நடந்துருக்கு. திட்டங்கள் வந்து புள்ளி விவரம் தவறா? அதான் புள்ளி விவரம் வந்து அதாவது இடையில வருஷத்துக்கு இடையில வந்து இப்படி ஒரு கணக்கு எடுக்கக்கூடாது. எல்லா கணக்கு இதாவது இருங்க, வருஷத்துக்கு இடையில அது ஒரு கணக்கு அவர் வந்து இப்படி இருக்கிறது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறோம், வேறு கடன் வருமானத்துக்கு பார்க்குறோங்கிறதுல அவர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை அவர் எடுத்து வச்சிருப்பார். அதில் வந்து நம்ம ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் வந்து உடனே இந்த சமயத்தில் வந்து அதை கேட்கறது, வருமானங்கள்லாம் சொன்ன மாதிரி பின்ன காலத்தில் வரலாம், மார்ச் வரைக்கும் வரலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மட்டும் 1 டன் கீழே நிதி நிலைமை இப்படித்தானே தெரியுது. அவ்வளவு அறிக்கைகள், அவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட போறதா படாடோபமான அறிவிப்புகள் எல்லாம் தேவையா? அதாவது ஒரு அம்பிஷியஸ் பிளான் தான். அவங்க விஷன் டாக்குமெண்ட் கூட போட்டாங்க. அந்த விஷன் டாக்குமெண்ட் போடும்போது கூட நாங்கள்லாம் அதை இது பண்ணோம். அது வந்து பெருவாரியாக கொஞ்சம் வேகாகவும் இருந்தது. அது யார் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க, அதை மக்கள் போகிறதுல எல்லாம் கொண்டு போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியலை. ஏன்னா அது ஒரு பெரிய வல்லுநர் கையில் வந்த மாதிரி தெரியல, அஃபிஷியல் கையிலேயே டிராஃப்ட் ஐட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கொஸ்டினபிளாக தான் இருந்தது. கொஞ்சம் வேக வருவாயும் 3 ஆண்டு அந்த திட்டங்களுக்கான செலவு தொகையும் ஏறத்தாழ ஒன்று போல இருக்குது. ஒரு 1 டன் கீழே இவ்வளவு செலவுகள் வந்தால் மற்றதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கல. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நிறையா 1 டன்ல அனுபவிச்ச மாதிரி இருக்க ரெகுலர் இதோட சில திட்டங்களை வந்து தேவையான திட்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் வந்து இன்னும் காலகட்டத்தில் பணங்கள் வர வேண்டி இருக்கலாம், செலவழிக்கலாம், ஆனால் முடியாமல் கூட போகலாம். ஆனால் ஒருவேளை சொன்ன மாதிரி கலைஞர் சொன்ன மாதிரி அதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு போகிறோமோ அவ்வளவு இதாக இருக்கிறது இல்லை, டம்மாக இருக்கிறது இல்லை. எல்லாம் கேட்கக்கூடியவங்க இத்தனை திட்டங்களை அறிவிச்சாங்களே, எங்கே போச்சு, எங்க வந்ததுன்னு. ஆனா ஆரம்பிச்ச திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கு மக்கள் கேட்கறாங்க, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்கறாங்க, ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. அதனால இவர் கலைஞர் வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது மாதிரி நிலைமை இல்லை. அதனால இதற்கு என்ன வழி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஆவடிக்குமார் தான் சொல்லணும். ஏன்னா பின்னாடி எப்படி வரப்போகுது, இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி செலவு, எங்கேருந்து பணம் கொண்டு வர போறாங்க, அதை கட்டாயம் எல்லாத்தையும் ஒரு அந்த ஆண்டுக்குள்ளேயாவது பைனான்சியல் இயர்க்குள்ளேயாவது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பொருளாதார கொள்கையை ஒண்ணு, நிறைய திட்டங்களும் நிறைய செயல்பாடுகள், பணப்பெருக்கம் அதிகரிக்கும். ஆகையினால நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு பணத்தை வச்சு கூட இந்த வங்கிகள் வந்து கிரெடிட் கிரியேஷன் ஒண்ணு உண்டு. ஒரு 100 கோடி இருந்தா அது வந்து 300 கோடி 400 கோடியாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தவறான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுறது ஆகாதா நிதி நிலைமை இப்படி இருக்கிறப்போ? அதாவது நிதி நிலைமையை மட்டுமே வைத்து எந்த திட்டத்தையும் எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எப்படிதான் செயல்படுத்துவீங்க? அப்புறம் நான் சொல்றேன், அதாவது எந்த அரசாங்கமும், ஆனால் மக்களுடைய தேவை அடிப்படையில் திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவங்க இப்போ மத்திய அரசாங்கம் கிட்ட கேட்டிருக்காரு. முதலமைச்சர் மத்திய பிரதமரை சந்திக்கின்ற பொழுது அல்லது மத்திய நிதியமைச்சரை சந்திக்கின்ற பொழுது கோரிக்கை வைக்கிறார், எங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் இது, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு நிதி தாங்கன்னு கேட்கறதுக்காக வைக்கப்பட்ட கோரிக்கை. ஆனால் அதே நேரம் இந்த நிலைமை வந்து மோசமாக இல்லை, நிலைமையை இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, கையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி எந்த பணியும் அதனால் தடைப்படலை, எல்லா வித செயலும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக முயற்சிக்க ஒரு சில திட்டங்கள் ஒரு நாளில் நிறைவேறும், ஒரு சில திட்டங்கள் 1 ஆண்டு ஆகும், ஒரு சில திட்டங்கள் 5 ஆண்டு ஆகும். ஆக அந்த திட்டமிடல் என்பது ஒரு இலக்கு நோக்கி அவங்க நகர்த்துறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அது ஒரு மதிப்பீடு செய்வாங்க. அதுக்கு மதிப்பீடு செய்த பிறகு அதனுடைய ஒட்டுமொத்த தொகை கிடைக்கின்ற பொழுது அதில் அரசாங்கம் வேற ஏதாவது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கேட்பாங்க. அவங்க அதை முதலீடு செய்வதற்குரிய ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஆக அந்த நோக்கம் நம்முடைய நிதி இருக்கின்ற வருவாயை வைத்துக்கொண்டு எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. திட்டங்களை உருவாக்குவதற்கு அது கடன் வாங்க நபார்டு வங்கியில் வாங்குவாங்க, உலக வங்கியில் வாங்குவாங்க. இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நம்முடைய மத்திய அரசாங்கம் சில திட்டங்களின் அடிப்படையில் நிதியுதவி செய்து கொண்டிருக்கின்றன, சில இடங்களில் மானியங்கள் கிடைக்கின்றன. இதையெல்லாம் பயன்படுத்தி அது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய அதற்குரிய திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது, பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த காலத்திலையும் கடன் வாங்காம அரசாங்கம் இல்லைன்னு முதலமைச்சராக இருந்த போது கருணாநிதியே சொன்னதுதான். அதனால கடன் வாங்குறது வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாத தவறு. அதான் நான் கேட்க வந்தேன். துணிஞ்சு இவ்வளவு உங்களை குற்றம் சொல்றாங்களே, அவர்கள் ஆட்சி காலங்களில் எல்லாம் சரியாக இருந்ததுனால தான் அப்படிலாம் சொல்றாங்க, அப்படித்தானே?
இல்லை அது மக்களுக்கே தெரியும். நீங்க சொல்லுங்களேன். இதை வந்து அதாவது அவங்க வந்து ஆட்சியில் சரியான திட்டமிடல் மட்டுமல்ல, சரியான செயல்படுத்தலை. அதனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இருண்டு கிடந்தது. 2008 வந்து 2006 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுபட்ட போது தமிழ்நாடு மின்சாரத்தில் மிகை மாநிலமாக இருந்தது. 1110 மெகாவாட் மின்சாரம் உபரியாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்து மின்வெட்டை நோக்கி போனது. இதெல்லாம் வரலாறு. அதுக்கு பிறகு அவர்கள் பதவியில் இருந்த அந்த 3 ஆண்டு காலத்தில் அந்த மின்வெட்டை நீக்க முடியாத நிலையில் தான் இருந்தாங்க. அவங்க காசு அதிகம் கொடுத்து வாங்கினாங்களா, வெளியிருந்து இன்னைக்கு அந்த நிலையிலிருந்து வந்திருக்கு. அதனால சில இடங்களில் வெளியிருந்து வாங்க வேண்டி வந்தது. இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற வரை தென் மாநில கிரிட்டை வந்து நேஷனல் கிரிட்டோடு இணைக்காம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்னைக்கு குஜராத்திலிருந்து 500 மெகாவாட் மின்சாரம் வாங்கினாங்க. ஒரு யூனிட் 500 ரூபாய் விலையில். அது கடைசியில் அது கொண்டு வர சொல்ல வெறும் 231 மெகாவாட் தான் தமிழ்நாட்டு வந்து சேர்ந்தது. அந்த லட்சத்தில் இவங்க வந்து இந்தியா முழுக்க மின்சாரத்தை கொண்டு வருகின்ற அந்த மின்தடை பாதை நிலை இருந்தது. அதை எல்லாம் இன்றைக்கு மாற்றுகின்ற பணியில் பல்வேறு இன்னைக்கு காட்பாடி பக்கத்தில் திருவளத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் உருவாக்கி அதில் வந்து மின்சாரத்தை வெளி மாநிலங்களிலிருந்து வர மின்சாரத்தை சேமித்து வச்சு அதை தமிழ்நாட்டுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த சப்ஸ்டேஷன் உருவாக்கி இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு மின்தடை பாதை ரெடி ஆயிடுச்சு. ராய்ச்சூர்லேருந்து இன்னைக்கு திருவளத்துக்கு மின் கடத்தி மூலமா மின் கொண்டு வர முடியும். இன்னொரு மின் வழித்தடம் இன்னைக்கு உருவாக்கி இதெல்லாம் வந்து இன்றைக்கு அபரிமிதமான அளவுக்கு அதில் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால மின்சாரம் ஒத்துக்கிறீங்க, அது காரணம் அவங்க இல்ல அவங்களுடைய காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய தவறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறியதை பிரச்சனையாக்குவதை விட ஆனால் அவங்க எல்லாம் வந்து ஒரு அடிப்படையை வகுத்துக் கொண்டு இதையெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டை சொல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் வந்து இதை விவாதிக்க வேண்டி வருது. தமிழக நிதிநிலை பாழ்பட்டிருக்கிறதா என்பது குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். நேர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. விரைவா சுருக்கமா உங்க கேள்விகளை பதிவு செய்யுங்க. முதல் நேருக்கு வணக்கம். ஹலோ, நான் வைத்தியலிங்கம் மதுரையில இருந்து பேசுறேன் சார். யாருக்கிட்ட உங்க கேள்வியா? என்கிட்ட 2 கேள்வி. முதல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கேளுங்க. ரெண்டாவது பிஜேபிக்கு. முதல்ல வந்து அரசியல் கட்சிகள் மானியம் இலவசம் வழங்குறத தடுத்து நிறுத்துறதற்கு என்ன முயற்சி மேற்கொள்வார்கள்? சமுதாயத்தில் பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது. உதாரணத்துக்கு விவசாயத்துக்கு மீட்டர் இல்லாம கரண்ட் கொடுக்குறாங்க, அது மிஸ்யூஸ் ஆகுது. மீட்டர் போட்டு விவசாயம் தேவைக்கு ஏற்ப மட்டும் இலவச கரண்ட் கொடுக்க வேண்டும். 1. இரண்டாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமானது இதுவரையும் 4 தென் மாநிலங்களில் எந்தவித திட்டத்தையும் துவக்கவில்லை. அந்த 4 தென் மாநிலங்களையும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. இது வந்து காங்கிரஸ் செஞ்சுச்சு, இப்ப பிஜேபியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்னங்க? இதை எப்படி அடுத்த நேருக்கு வணக்கங்க. உங்க கேள்வி என்ன? ஹலோ, கேளுங்க ஐயா, கேக்குது. ஹலோ, சரி, அழைப்புக்கு நன்றி. நீங்க மீண்டும் இணைப்புக்கு வாங்க. இதற்கான பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அதாவது மானியங்கள் மீது கை வைப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் எதிர்க்கிறது. மானியங்களின் மூலம்தான் ஒரு ஏழை எளிய அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வர முடியும் என்பதுதான் எங்களுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் தான் எங்களுடைய அஜெண்டா. அதையும் தாண்டி எங்களுக்கு பிரதிபலிக்கிறது தான் மானியங்கள் மூலம் சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். இதில் குறிப்பாக அண்ணன் ஆவடிக்குமார் முன்னாடி பேசுகிற பொழுது சொன்னது, கடன் நிலைகளை நாங்கள் வந்து சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இந்த ஆட்சியினுடைய நிர்வாக முடக்கம் தான் காரணம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதற்கு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல வருடம் நடக்க வேண்டிய ஆட்சித்தலைவர்களுடைய மாநாடு கூட இந்த ஆண்டு நடக்கவில்லை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிர்வாகமா என்ற கேள்விதான் நாங்கள் எழுப்புகிறோம். வழமையாக நடக்கிற விஷயம், இதெல்லாம் வழக்கமாக ஒரு ஆட்சி நிர்வாகம் நடைபெறுகிற அந்த விஷயங்களை கூட இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். இன்றைக்கு 91,835 கோடி ரூபாய்களை வருமானம் வர வேண்டியது. ஆனால் இந்த 6 மாதம் வரைக்கும் 37,056 கோடி தான் வந்திருக்கிறது. ஆக 20% இன்றைக்கு எட்ட வேண்டிய இந்த நிதிநிலையிலே 14% கூட எட்டவில்லை. இந்த 6% எப்படி இவர்கள் இந்த 6 மாதத்திலே எட்ட போகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பேராசிரியர், இந்த ஆட்சி முதலமைச்சர் மாறி இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி பல நடக்க வேண்டிய கூட்டங்களை நடக்கலன்னு சொல்றாங்க. பல நேரங்களில் ஒரே நிதித்துறை செயலாளர் தான் நடத்தும் இருப்பார். ஆனால் பெரிய மாற்றம் வந்து விடுமா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நம்ம அன்பர் ஒரு கேள்வி கேட்டார், வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் நம்ம திட்டங்களை தென் மாநிலங்களில் ஆரம்பிக்கலை அப்படின்னு.
தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கோங்க. ஏற்கனவே நிதிதான் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதே சமயத்தில் ஸ்மார்ட் சிட்டிஸு இந்த திட்டங்கள்லாம் எல்லா மாநிலங்களுக்கு தான் உண்டு, தென் மாநிலங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியை பற்றி சொன்னாங்க. குஜராத் மாடலில் எலக்ட்ரிசிட்டி வந்து மக்களுக்கு ஒரு லைனு, விவசாயிகளுக்கு வேறு லைனு, இந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இது பண்ணால் மின் பற்றாக்குறை வந்து ஓரளவு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மானியங்களும் குறைக்கப்படும். என்னுடைய கேள்வி, உதாரணம் 91-96 காலகட்டங்களில் 36,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அந்த ஆட்சி முடியும்போது 96ல் ஏறத்தாழ ஒரு 55,000 இருந்திருக்க கூடும். இப்போ இந்த ஆட்சியில் 1,20,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 1,80,000 கோடின்னு சொல்றோம். ஆக ஆட்சி பேதமெல்லாம் இல்லை. அவங்க 2 பேரும் ஏதோ காரணங்கள் சொன்னாலும் கூட மக்களின் புரிதல் கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. கேட்டால் மானியங்களை சொல்லுவாங்க, நமக்கும் அது வேணும். ஆனாலும் ஒரு மனச்சங்கடமாக இருக்குது, கடன் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணும்? அதாவது நம்மளுடைய வரிகளை ஒழுங்காக, நான் ஒரு நாட்டுக்கு பொருளாதார வல்லுநராக என்ன சொல்கிறேன்னா, வரிகளை ஒழுங்காக கலெக்ட் பண்ணணும், டேக்ஸ் இவேஷன் இல்லாமல் பார்க்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மானியங்கள் அடுத்தது இன்னொன்று மானியங்கள்லாம் எதைத்தான் மானியமாக கொடுக்குறது, நான் டிவி கொடுக்குறேன், நீ கிரைண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மானியமாக கொடுக்குறதுன்னு அது வேஸ்ட்டாக போகுது மக்கள்லாம். அது மக்கள் இப்போ எல்லாம் உணர்ந்துட்டாங்க. நீ டாஸ்மார்க்கில் பணத்தை வாங்கி மானியமாக கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி நேரங்களில் இந்த மானியங்கள் குறைக்கப்படணும். அதனால இந்த கருப்பு இந்த கடன்களை குறைப்பதற்கு மானியத்தில் கை வைங்க. கட்டாயம் மானியங்கள் குறைக்கப்படும், தேவையில்லாத மானியங்கள் குறைக்கப்படணும். இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் கொடுக்குறாங்க, அது அரிசி வந்து யாருக்கு கொடுக்கணும், எத்தனை கார்டு, ஒழுங்கான கார்டு இருக்கா, நேரான கார்டு இருக்கா, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு சேர வேண்டிய மானியங்கள் சில மாநில கல்விக்கு, பொது சுகாதாரத்துக்கு, இதற்கெல்லாம் தேவையானதை செய்யணும். அதே சமயத்தில் தேவையில்லாத மானியங்கள் வந்து குறைக்கப்படணும். அதாவது வளர்ச்சி ஒரு நாட்டுக்கு தேவை. ஆனால் வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கான வளர்ச்சியா? நாட்டில் வந்து ஒரு நாளெல்லாம் ஒழிச்சிட்டு வயிறார சாப்பிட முடியாமல் வீதியில் கிடைக்கும், யாருமே இங்கே அதை மறுக்கலையே. இல்லை, அதுதான் ஒரு தவறானவர்களுக்கு மானியம் ஏன்? அதுதான் நான் சொல்ல வரேன், அதுதான் பிரச்சனை. இப்போது இன்னைக்கெல்லாம் உடைச்சிட்டு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 20 கிலோ அரிசி வந்து விலை இல்லாமல் கொடுத்தா அதில் வந்து ஒரு சாப்பிட்டு ஜீரணம் பண்ணாத இருக்கிறவனுக்கு 4 பேருக்கு போய் சேரும். அதுக்காக இவங்களுக்கு போய் சேர்றதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது. இன்றைக்கு அதனுடைய விரயம் சிலது இருந்தாலும் அதனால் ஒரு ஏழையினுடைய வயிறாவது நிறையுதில்லை. இன்றைக்கி உடைச்சிட்டு அவன் வந்து ஒரு வேலை கூட சாப்பிட முடியாத இருக்கிற ஒருத்தர் ஒரு இலகுவாக வந்து அரிசியை வந்து ஒரு கஞ்சியாவது குடிக்க முடியுதுன்ற நல்ல உத்தரவாதம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று சொன்னாங்க, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இது யூனிவர்சலாக இருக்குது, இதை வந்து லிமிட்டடாக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் யாருக்கு தேவையோ அதை தேடணுன்னாங்க. அது எந்த வகையில் தேடுவாங்கன்றதுக்கு அதுக்கு வந்து எந்த வித ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளி உரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தேடி கண்டுபிடிக்க சொல்ல வந்து உண்மையானவங்க விடுபட்டு போயிடுவாங்க, பலம் உள்ளவங்க அதை பயன்பெறுவாங்க. இதுதான் நம்முடைய சிஸ்டத்தினுடைய கோளாறாகவே. அவங்க சொல்ற மாதிரி நிர்வாக சீர்கேடு தடை எதுவும் இல்லையா? இல்லை, இது நிர்வாகம் தாங்க, எல்லாத்திலும் நிர்வாகம் இருக்கு. ஆனால் அந்த நிர்வாகத்தை யார் பயன்படுத்துவதுன்றத விழிப்புணர்வு மக்களிடத்தில் இல்லை. யார் பலமுள்ளவர்களோ அவர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன சட்டம் போட்டிங்கன்னாலும் என்ன வந்து சலுகை தந்தீங்கன்னாலும் அந்த சலுகை நம்ம வந்து யாருக்காக அந்த சலுகையை உருவாக்குறோமோ அவங்களுக்கு போய் சேர சொல்ல அதுக்கு வந்து அந்த புல்லுக்கு இறைத்த நீர் நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கு போற மாதிரி சிலது போகதான் செய்யும். பயிர் வளர களைகள் சில வளரதான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து பயிருக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும், களைக்கு ஊற்றக்கூடாதுன்னா அது புடிங்கி எடுக்க. 3 பேரும் மானியங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, சில நேரங்களில் விரயமாகத்தான் செய்யுங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த தேவையற்ற மானியங்கள்ங்கிறத அதை சுருக்கிறதுக்கு நிர்வாகம் வேணும். நிர்வாக சீர்கேட்டினால் கடன் வந்துவிடக்கூடாது என்பது மக்களுடைய விருப்பம். உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.